ஆட்சி பொறுப்பேற்றதும் நான் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணத்துக்கு தான். இந்த பயணங்களால நாள்தோறும் 800 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை ஒவ்வொரு மகளிரும் சேமிக்கிறாங்க. 10 ரூபாய் கொடுக்க முடியாத நிலைமையெல்லாம் இருந்தவங்க இப்ப வந்து அந்த பஸ்ல ஏறி போறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நல்லா பண்ணிருக்காங்க. இதன் மூலமா 2021 மே மாசத்துல இருந்து இப்ப வரை தோராயமா 60,000 ரூபாய் வரை சேமிச்சிருக்காங்க. பெண்களுக்கான மிகப்பெரிய சமூக பொருளாதார பலத்தை இந்த திட்டம் வழங்கியிருக்கு. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,30,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம். இந்த திட்டத்துல இதுவரைக்கும் ஒவ்வொரு மகளிருக்கும் 29,000 ரூபாய கொடுத்திருக்கிறோம். அந்த பெண்கள் எல்லாரும் எங்க அண்ணன் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு பெருமையோடு சொல்றாங்க. உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கறது எல்லாருக்கும் அண்ணன் கொடுக்கற மாதிரி அவரு நம்மளுக்கு கொடுக்கறாரு. மக்களுக்கு லேடிஸ்க்கு உதவி பண்றது 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் உதவியா இருக்குது. ரொம்ப புண்ணியம் ஐயா. இந்த 1000 ரூபாய் இருக்குதுங்க. ஏதோ வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு பார்க்கலாம்னு சொல்றாரு. இன்னும் பண்ணுவாரு, மேல பண்ணுவாரு. யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அசர மாட்டாரு. சிங்க மாதிரி. என்னுடைய இலக்குல நான் வென்று விட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகளால தமிழ்நாடு தலை நிமிர்ந்துடுச்சு. மக்கள் மனநிறைவு அடையக்கூடிய வகையில ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட அதிகம் வளர்ந்திருக்கு. எனக்கு என்னை விட தமிழ்நாட்டு மக்கள் மேல கூடுதலான நம்பிக்கை இருக்கு. உறுதியா சொல்றேன், நாங்கள் தான் மீண்டும் வருவோம். மீண்டும் வருவோம்.